நோ ஆதினா என்னண்ணா பண்ணி வச்சிருக்க? அதான் மக்களே மேட்ரு என்ன பிப்ரவரி 20 நம்ம ஹிப்ஹாப் ஆதினா பர்த்டே ஸ்பெஷலாக அவரோட அடுத்த படமான மியூசியம் ஒர்க்கு பார்ட் 2 படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்நேரத்துக்கு அந்த படத்தோட டைட்டில் டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நானும் அன்றைக்கே பார்த்துட்டேன். பாட்டை வச்சுதான் ராயபுரத்துலேருந்து எப்படி ரயில் விட்டாங்கிற கதையோ நமக்கு தெரியும். அன்றைக்கி ரிவ்யூ போட்டிருக்கலாம், பட் ஒரு சில ஒர்க்கில் இருந்துச்சு, அதனால தான் போட முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு மியூசியம் ஒர்க்கு பார்ட் 2 படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தப்போ எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மியூசியம் இருக்குது நம்ம ஹிப்ஹாப் ஆதினா டைரக்ஷனில் அவர் லீடப் பண்ண ஒரு படம் தான் மியூசியம் இருக்குது. அண்ட் இந்த படம் 2016 ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஹிப்ஹாப் ஆதினா கதையில் முக்கியமான ஒரு படம் தான் மியூசியம் இருக்குது. இந்த படத்தில் எல்லா விஷயமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் வைக்குங்க. காமெடி, லவ், எமோஷன், பிரேக்கப் எல்லா விஷயமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் வைக்கும். அண்ட் எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி இந்த ஸ்டோரியை எடுத்தாரோ நம்ம ஹிப்ஹாப் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸை ரொம்ப நல்லாவே ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து நம்ம ஹிப்ஹாப் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாருனா, அதான் மியூசியம் இருக்குன்னா எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாருனா, அவர் லைஃப்பில் நடந்த ஒரு சில ட்ரூ இன்சிடென்ட் அதை எடுத்து ஒரு மியூசிக்கல் ஜெர்னி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் சொல்ல. ஓகே, ஸோ அதோட சீக்குவலாக மியூசியம் ஒர்க்கு பார்ட் 2 படத்தோட டைட்டில் டீசர் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லை. அதான் மியூசியம் ஒர்க்கு 1க்கும் மியூசியம் ஒர்க்கு 2க்கும் காமனாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த மியூசிக்கல் ஜெர்னி, அது ஒன்று மட்டும் தான் காமனாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி மியூசியம் ஒர்க் 1க்கும் மியூசியம் ஒர்க் 2க்கும் சம்மந்தமே இல்லைன்னு இந்த டீசர் பார்க்கும்போது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க. எனக்கு இந்த டீசரில் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம்னா இந்த ஸ்டோரியை ஒரு பீரியடிக் ஃபிலிமாக எடுத்திருக்காரு. அதுவே ரொம்ப சர்ப்ரைஸானு சொல்லுவேன். ஏன்னா மியூசியம் ஒர்க் 1 வந்து ஒரு பீரியடிக் ஃபிலிமான்னு சொல்லிக்கிட்டா இல்லவே இல்லை. பட் இந்த ஒரு ஸ்டோரியை பீரியடிக் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. 1980 இந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு தான் சொல்லுவேன். அதாவது நம்ம ஹிப்ஹாப் ஆதினா ஒரு படத்தில் நடிக்காருன்னா நம்ம ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு விஷயம்னா அவர் சூஸ் பண்ண ஹீரோயின்ஸ். என் தலைவன் ஸ்டோரியை கூட கொஞ்சம் தப்பாக தான் சூஸ் பண்ணுவார், ஆனால் ஹீரோயின் சூஸ் பண்ணுறதுல என் தலைவன் அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்காரு. 3மே நியூ ஃபேஸஸ் மாதிரி தான் இருக்குது. அவங்கள இந்த டைட்டில் டீசரில் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. பட் ஸ்டோரியில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு படம் வந்த மாதிரி தான் தெரியும். ஓகே, எனக்கு இந்த டைட்டில் டீசரை ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்கு ஹிப்ஹாப் ஆதியோட பேக் மியூசிக் தாறுமாறாக இருந்துச்சு. அண்ட் நான் இந்த டைட்டில் டீசரை கூஸ் பம்ப்ஸ் ஆன ஒரு மொமெண்ட் என்னென்னா, நம்ம விவேக் சார் வந்துட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் சொல்கிற அந்த ஒரு மொமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னதான் அந்த ஒரு லெஜண்ட் இப்போ நம்ம கூட இல்லாட்டினாலும் அவரோட வாய்ஸ் கேட்டாலும் ஏதோ ஒன்று ஆகுதில்ல. மியூசியம் ஒர்க் 1லேயே அந்த தோத்தாலும் ஜெயிச்சாலும் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதே இம்பேக்ட் இந்த டைட்டில் டீசரில் அவர் வாய்ஸ் கேட்கும்போது இருந்துச்சுங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, அண்ட் எனக்கு இந்த டீசரில் டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, மியூசியம் ஒர்க்கு 1ல் நம்ம வந்து ஹிப்ஹாப் ஆதினா தான் மியூசியம் ஒர்க்குன்னு சொல்லி பாடிப்பார். அது கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த டைட்டில் டீசரில் பிஜிஎம்மாக வந்து சின்ன பசங்க பாடுற மாதிரி இருக்குது அந்த மியூசியம் ஒர்க்கு. அது லைட்டாக கூஸ் பம்ப்ஸால் அது லைட்டாக டிசப்பாயிண்ட் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அதேமாதிரி இந்த டைட்டில் டீசரில் வந்து மியூசியம் ஒர்க் 1 கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு கிளிப்ஸ்னால் நம்ம ஆதினா வந்து ஒரு அந்த மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியில் பேசுவாங்க தெரியுமா, ஒருத்தர் வந்து பேசுவார். என்னன்னா, நீங்கள் எவ்வளோ தான் ஜெயிச்சாலும் அந்த வெற்றி உங்களுக்கு சொந்தமாகாது, நான் எவ்வளோ கேவலமாக தொட்டாலும் மியூசியம் முறுக்கிட்டு தொட்டேன். ஸோ அந்த ஒரு கிளிப்பை இதுலேயே ஆட் பண்ணிப்பார். அது கேட்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுங்க. ஓவரால் டைட்டில் டீசர் வச்சு இந்த படம் 1000 கோடி அடிக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு டீசெண்டான டைட்டில் டீசர், என்னை டிசப்பாயிண்ட் பண்ணல, கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. பட் படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு படம் வந்த படம் தான் தெரியும். அண்ட் இந்த படத்தில் ஹர்ஷத் கான் அவர் தான் வந்துட்டு 2வது ஒரு ஹீரோவாக பண்ணுறாரு. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொல்லும்போது அதுவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட்டி விடுதான் சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த படத்தை டைட்டில் டீசர் பார்த்தப்பறம் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.